கைஸ் வெல்கம் டு ஜிகேஆர் vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிகிரின்னு சுற்றுற ஸ்கேம் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, சோஷியல் மீடியாவில் இப்போ ஓப்பன் பண்ணால் கடந்த ஒரு 7 மாதமாக அந்த ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் ஸ்டோர்ஸ் அப்படின்றவங்க பொள்ளாச்சியில் இருக்காங்க. அவங்க வந்து கடை ஓப்பனிங்காக கிட்டத்தட்ட 32 பொருட்கள் கொடுத்து அதோட குக்கரு, மிக்சி, ஹோம் தேட்டர் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களோட சுற்றி உள்ள வாடிக்கையாளர்கள் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து இப்போ என்ன செய்கிறாங்க, ஸ்கேமர்ஸ்லாம் இப்போ சில பேர் பூந்துருக்காங்க. அவங்க வந்து தான் சொந்தமாக செய்கிற மாதிரி மக்கள்கிட்ட பணம் வாங்கி ரொம்ப ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பொதுவாகவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா நெட்வொர்க்லாம் இந்த மாதிரி ஒரு க்ராசரி ப்ராடக்ட்டை கம்மியாக போட்டு ஆஃபரில் போட்டு எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க. அதை பார்த்தோன்னா மக்கள் என்ன செய்கிறாங்க, சரி ஓகே பர்ச்சேஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சிஓடி அவைலபிள் இல்லாமல் பேஸ்ட் ஆன் ஆன்லைன் பேமெண்ட் மெத்தடில் என்ன செஞ்சுறாங்க, தன்னுடைய பேமெண்ட்டை போட்டு விட்டுறாங்க. பேமெண்ட்டை போட்டுவிட்டு இவங்க தானே பண்ணுறாங்க, நல்ல ட்ரஸ்டடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஆனால் முழுக்க இது ஃபேக்குங்க. ஏன்னா இது நடந்திருக்கிறது உண்மை. பட் ஆனால் வந்து பொள்ளாச்சியில் 7 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வெறும் 100 கஸ்டமருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இந்த ஸ்கேமர்ஸ் என்ன செய்கிறாங்க, இப்போ புதுசாக இது பண்ணுறாங்க. உங்களுக்கு ப்ராடக்ட் போட்டு விட்ட மாதிரியே இந்த கொரியர் சர்வீஸ் இதெல்லாம் போடுவாங்க. ஆனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கு. இந்த மாதிரி ஒரு அட்ரஸும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு பார்சல் சர்வீஸுமே கிடையாது. எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொரியர் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கு. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க 1930 அப்படிங்கிற சைபர் கிரைமுக்கு ஃபோன் பண்ணி நிச்சயமாக உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அடுத்தவங்க வந்து சேஃபாக இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இதை செய்யுங்க. வந்து நானும் 2 ப்ராடக்ட் பை பண்ணேன். ப்ளஸ் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் போட்டனால டிஸ்ட்ரிபியூட் ட்ரான்சாக்ஷன் போட்டு அதை அப்படியே ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை விழிப்புணர்வாக எடுத்துகிட்டு இந்த தகவலை அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க.